கரூரில் தாந்தோணிமலை அருகில் அருள்பாலித்து கொண்டிருக்கிற நமது பாட்டி சித்தர் அங்கு மாத்திரம்தான் இருக்கிறார் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. நம்பியவர்களுக்கு அவர் எப்பொழுதும் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். நீங்கள் இமயமலையில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்திருந்தாலும் சரி, அவர்களை நம்பினால் அவர்கள் உங்களுடனே இருப்பார்கள். அவர்கள் வருவதையும் போவதையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும். அந்த வகையிலே நாமக்கல்லை சேர்ந்த நல்லம்மாள் என்பவர்கள் பாட்டி இடத்துல போய் கேட்டிருக்காங்க, பாட்டி நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, உங்கள் சொந்தக்காரங்களே எங்கே இருக்காங்க அப்படின்னு. பாட்டி நான் மேலேருந்து வரேன், என் சொந்தக்காரங்களாம் மேலே இருக்காங்க, போய் கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காரணம் என்னவென்றால் பாட்டி எந்த ஊரில் பிறந்தாங்க, அவங்க அம்மா அப்பா யார், அவங்களுடைய உண்மையான பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அவதூதர்கள், சித்த புருஷர்களுடைய இயல்பான குணங்கள். அந்த நல்லம்மாள் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குடும்ப கஷ்டங்களை சொல்லி நிவர்த்தி கேட்குறப்போ அது விரைவிலேயே தீர்ந்து விடுகிறது. இது தவிர ஒரு பஸ் முதலாளி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. சரி, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் முறையிடுகிற பொழுது, இன்னும் 30 நாள் அவன் கடனை அடைச்சி தரேன்டா, நீ ஏன்டா சாகுற அப்படின்னு சொல்லி அருள்மலை பொழிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கடன் அடைஞ்சிருச்சு. பாட்டிக்கு அவங்க தினந்தோறும் உணவு கொடுப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குறிப்பு பாட்டி டெலிகிராம் ஆப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க ஈரோடு விஜயையா அவர்கள். மேலும் இந்த பதிவை தொடர்ந்து என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கும் சந்தேகங்கள் வந்தால் கேட்டுக்கொள்வதற்கும் அவர் காரணமாக இருக்கிறார். அவருடன் அவருடைய நண்பர் பவானி லிங்கமூர்த்தி ஐயா அவர்கள், கரூர் பரணி மீனா அம்மா அவர்கள், சாந்தாம்மா அவர்கள், அவர்களுடைய பதிவுகள்லாம் இதுக்கு உறுதுணையாக இருக்குது. அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். பாட்டி அவங்களுடைய சொந்த பேர் எதுனே தெரியாது, சொந்த ஊர் எதுனே தெரியாது, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம இடத்துல இப்படி ஒரு அருள்மலை பொழிகிற அட்சய பாத்திரம், அள்ளல்ல குறையாத அருள் பாத்திரம் வசித்து வந்திருக்காங்கங்கிறத பார்க்குறப்போ எனக்கு அடியனுக்கு அவர்களை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை. அது ஒரு துர்பாக்கியம்தான். என்னதான் இருந்தாலும் அவர்களை நேரில் தரிசிக்கவில்லை என்ற ஏக்கம் என் இதயத்திலே இருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்கும், கவலைப்படாதீங்க. பாட்டியினுடைய புகைப்படத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள், மனதார வழிபடுங்கள். ஓம் பாட்டி தாயே சரணம், ஓம் பாட்டி தாயே சரணம், ஓம் பாட்டி தாயே சரணம் என்று சொல்லுங்கள். வல்வினைகளெல்லாம் அகலும். எப்படி அகலும்? நாளை சிந்திப்போமா?